இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்று தமிழ் வேதாந்த நூல்களின் விளக்கம். இந்த தொடரில் இப்போ இது வரைக்கும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீ ரமண மகரிஷி அருளிய நான் யார் என்ற ஞான விசார கிரந்தத்தோட விளக்கம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 11 கேள்விகளுக்கான விளக்கங்களை நாம பார்த்துருக்கிறோம். இந்த தொடர்ல 12வது கேள்வியிலிருந்து நாம பார்க்கலாம். இதற்கு அப்புறமா கூறப்படும் விஷயங்கள் கொஞ்சம் ஆழ்ந்த நிலைகள்ல இருக்க மாதிரி இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் கவனமா நாம அந்த வார்த்தைகளை கொஞ்சம் விசாரம் பண்றதுக்கு கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய நிலையில இதை பார்க்கணும். சரி, இப்போ ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களோட சீடரான சிவப்பிரகாசம் பிள்ளை அவர்கள் கேட்ட 12வது கேள்வி, மனம் அடங்குவதற்கு வேறு உபாயங்கள் இல்லையா? இதற்கு ரமண மகரிஷி அவர்கள் விசாரணையை தவிர வேறு தகுந்த உபாயங்கள் இல்லை. மற்ற உபாயங்களினால் மனம் அடங்கினாற்போல் இருந்து மறுபடியும் கிளம்பிவிடும். பிராணாயாமத்திலும் மனம் அடங்கும். ஆனால் பிராணன் அடங்கி இருக்கும் வரையில் மனம் அடங்கியிருந்து பிராணன் வெளிப்படும் பொழுது தானும் வெளிப்பட்டு வாசனை பயத்தால் அலையும். மனதிற்கும் பிராணனிற்கும் பிறப்பிடம் ஒன்றே. நினைவே மனதின் சொரூபம். நான் என்னும் நினைவே மனதின் முதல் நினைவு. அதுவே அகங்காரம். அகங்காரம் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ அங்கிருந்துதான் மூச்சும் கிளம்புகிறது. ஆகையால் மனம் அடங்கும் பொழுது பிராணனும், பிராணன் அடங்கும் பொழுது மனமும் அடங்கும். ஆனால் சுசுப்தியில் மனம் அடங்கியிருந்தால் போல இருந்தாலும் பிராணன் அடங்குவதில்லை. தேகத்தின் பாதுகாப்பின் நிமித்தமும் தேகமானது மரித்து விட்டதோவென்று பிறர் ஐயுறா வண்ணமும் இவ்வாறு ஈஸ்வர நியதியால் ஏற்பட்டிருக்கிறது. ஜாகிரத்திலும் சமாதியிலும் மனம் அடங்குகிற போது பிராணன் அடங்குகிறது. பிராணன் மனதின் ஸ்தூல சொரூபம் எனப்படும். மரண காலம் வரையில் மனம் பிராணனை உடலில் வைத்து கொண்டிருந்து உடல் மரிக்கின்ற காலத்தில் அதனை கவர்ந்து கொண்டு போகிறது. ஆகையால் பிராணாயாமம் மனதை அடக்க சகாயமேயன்றி மனோநாசம் செய்யாது. பிராணாயாமம் போலவே மூர்த்தி தியானம், மந்திர ஜபம், ஆகார நியமம் என்பவைகளும்
மனதை அடக்கும் சகாயங்களே. மூர்த்தி தியானத்திலும் மந்திர ஜபத்தாலும் மனம் ஏகாக்கிரம் அடைகிறது. மனமானது சதா சலித்து கொண்டே இருக்கும். யானையின் துதிக்கையில் ஒரு சங்கிலியை கொடுத்தால் அது எப்படி வேறு ஒன்றையும் பற்றாமல் இருந்து சங்கிலியை மட்டும் பற்றி கொண்டு செல்லுமோ, அப்படியே மனதையும் ஏதோ ஒரு நாமம் அல்லது ரூபத்தில் பழக்கினால் அதையே பற்றி கொண்டு இருக்கும். மனம் அளவிழந்த நிறைவுகளாய் விரிகின்றபடியால் ஒவ்வொரு நினைவும் பலவீனமாய் போகின்றது. நினைவுகள் அடங்க அடங்க ஏகாக்கிரத்தன்மை அடைந்து அதனால் அதற்கான பலத்தை அடைந்த மனதிற்கு ஆத்ம விசாரம் சுலபமாய் சித்திக்கும். எல்லா நியமங்களினின்றும் சிறந்த மித சாத்வீக ஆகார நியமத்தால் மனதின் சர்வ குணம் விருத்தியாகி ஆத்ம விசாரத்திற்கு சகாயம் உண்டாகிறது. இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் பகவான். அதாவது ஆத்ம விசாரம், இந்த நான் யார் என்கின்ற ஆத்ம விசாரத்தை தவிர வேறு ஒரு தகுந்த உபாயம் இங்கே இல்லை. மற்ற உபாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தியானம், பிராணாயாமம், மூர்த்தி தியானம், ஜபம், ஆகார நியமம், இவைகள் எல்லாம் மனம் அடங்கினார் போல இருந்தாலும் அது மறுபடியும் கிளம்பிடும். அதுல பிராணாயாமத்திலும் இது ஒரு பிரதானமான விளக்கத்தை பகவான் இங்கே கொடுக்கிறார். எப்படின்னா, பிராணாயாமத்தில் நாமும் மூச்சை உள்ள இழுத்து அடக்கி வைக்கும் பொழுது மனம் அடங்குகிறது. அது எப்போ நம்ம வெளியே விட்டு நிறுத்துகிறோமோ அப்போ வரைக்கும் அது அடங்கும். திரும்ப அந்த மூச்சை இழுக்கும் பொழுது திரும்ப மனம் செயல்பட ஆரம்பிக்கும். இதற்கு ஒரு யோக மார்க்கத்தில் ஒரு விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, மனமும் மூச்சும் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்தவை. இது ரெண்டும் ஒன்றை விட்டு ஒன்று தனியாக இருக்காது. செயல்பட்டாலும் ரெண்டும் ஒன்றா தான் செயல்படும், நின்றாலும் ரெண்டும் ஒன்றாவே நின்றும். இப்போ ஒரு சிறிய தியான பயிற்சி செய்யலாம். அதுதான் இங்கே பகவான் வேறு விதமாக சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, ஒரு அமைதியாக உட்காருங்க, ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 தடவை சுவாசம் எடுத்துக்கிட்டு இந்த சரீரத்தில் எங்கும் இறுக்கம் இல்லாத மாதிரி உடல் முழுவதையும் தளர்வாக வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக கண்களை மூடி ஆழ்ந்து ஒரு மூச்சை உள்ளே இழுங்க. இழுத்து உள்ளே வச்சுட்டு உள்ளே கவனிச்சிங்கன்னா உள்ளேருந்து எண்ணங்கள் கிளம்ப ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்கள் கிளம்பும் பொழுது அந்த எண்ணத்திற்கு ஒரு வடிவம் கொடுக்காதீங்க, ஒரு வார்த்தை கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்காம வச்சிருந்து நீ உள்ள என்ன வேணாலும் நினச்சிக்கோ. அதற்கு நான் ஒரு காட்சியாக, ஒரு பொருளாக, ஒரு அர்த்தமாக, ஒரு வார்த்தையை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதை நிறுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மூச்சு அங்கே நின்றுக்கும்.
எது வரைக்கும் நாம் நிறுத்தி வைக்கிறோமோ அது வரைக்கும் அது நிற்கும். அப்போ அந்த மூச்சு விடக்கூடிய எண்ணமே அங்கே இருக்காது நமக்கு. இதுதான் யோக மார்க்கத்தில் சூழ்முனை மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடகலை பின்கலை சூழ்முனை அப்படின்றதுக்கு உண்டான நிலை இதுதான். அந்த யோக மார்க்கத்தில் கூறப்படும் சூழ்முனை மார்க்கம்தான் இந்த நாடி நடுவில் அப்படி நிற்கும். அப்படி நிற்கும் பொழுது மனதில் இருந்து எண்ணங்கள் கிளம்பாது. அதைத்தான் பகவான் என்ன சொல்றாருன்னா, மனதின் ஸ்தூல ரூபம் இந்த பிராணன். இந்த மனம் எழும்பொழுது பிராணன் வேலை செய்யும். இந்த பிராணன் அடங்குச்சுன்னா மனமும் அடங்கும். அப்போ இங்கே ஒரு கேள்வி, சுசுப்தி நிலையில் ஆழ்ந்த உறக்கம் ட்ரீம்லெஸ் ஸ்லீப்பில் இந்த மனம் இல்லையே, அப்போ நமக்கு அந்த மூச்சு நின்றுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் பகவான் விளக்கம் கொடுக்குறார். இந்த சரீரத்தை பாதுகாப்பதற்காகவும் பிறர் நாம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பிறர் பார்க்கும் பொழுது நம்ம உடலில் பிராணன் இல்லையோ இறந்து விட்டோமோ என்று கருதிவிடக்கூடாது என்பதற்காகவும் அந்த ஈஸ்வரனோட கிருபையால் அப்போ இந்த பிராணன் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ மனம் இருக்காது, ஆனால் பிராணன் ஓடிக்கிட்டு இருக்கும். உங்களுடைய விழிப்பு நிலை ஜாகிரத்திலையும் சொப்ன நிலையிலையும், அதாவது விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் மனமும் இருக்கும், அதனால பிராணனும் இருக்கும். இந்த அகங்காரத்தோட ஆரம்பம்தான் பிராணன் உதயமாகும் இடம். இந்த பிராணன் எங்க அடங்குதோ அங்கேயே இந்த மனமும் அடங்கும். அந்த மனம் அடங்குவதால் நம்மளுடைய அகங்காரமும் அடங்கும். நம்ம மனம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு நிமிஷம் சும்மாவே இருக்காது, ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஒன்று பேசிக்கிட்டு இருப்போம், ஆனால் மனம் வேற எதையோ நினச்சிட்டு இருப்போம். அப்போது பகவான் என்ன ஒரு உதாரணம் கொடுக்குறாருன்னா, யானை கையில் ஒரு இரும்பு சங்கிலி கொடுத்த மாதிரி ஒரு மூர்த்தி தியானமோ, அதாவது அது மூர்த்தி தியானம் அப்படின்றது நம்ம கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடுன்னு இதை சொல்கிறோம். அந்த கடவுள் வழிபாடுக்கு இந்த மூர்த்தி தியானம் அல்லது மந்திர ஜபம், ஒரு நாம ஜபம் பண்ணுறோம். அது நீங்கள் எந்த கடவுள்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது எப்படி யானை அதோட துதிக்கையில் அந்த சங்கிலியை கொடுத்துட்டோம்னா அந்த சங்கிலியை மட்டும் பிடிச்சி அது பாட்டுக்கு அதை மட்டும் பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கும். அது கையில் எதுவும் கொடுக்கலன்னா பக்கத்தில் போகிறது வர்றது எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்ரும். அது மாதிரி இந்த மனத்துக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், இதை மட்டும் கவனி. எதை கவனிக்கிறது? மூச்சை மட்டும் கவனி, புருவ மத்தியை மட்டும் கவனி. இல்லை இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னா இந்த கடவுள் மூர்த்தியோட சொரூபத்தை, அந்த உருவத்தை தியானம் பண்ணு. அல்லது ஏதாவது ஒரு நாம ஜபம், ஓம் நம சிவாயா அல்லது ஓம் ஓம் நமோ நாராயணா, இந்த மாதிரி நமக்கு இஷ்ட தெய்வங்கள் என்ன இருக்குதோ அந்த தெய்வத்தோடைய நாமத்தை, அதோட மந்திரத்தை ஜபம் பண்ணுறது. இப்படி இந்த மனதை அது கையில் எதையாவது ஒன்று கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை மட்டுமே நினச்சிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த மனம் என்ன ஆகுதுன்னா, மன சிதறல்கள் என்பது குறைந்து ஏகாக்கிரப்படுது. ஏகாக்கிரம் அப்படின்னா ஒருநிலைப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒருநிலைப்படும் பொழுது தான் அது தொடர்ந்து அதை பழக பழக என்ன ஆயிரும்னா, அது ஆத்மஸ்வரூபத்தை அடைவதற்கு மிகவும் ஒரு எளிதான ஒரு வழியாக அமையுது.
அதே மாதிரி தான் ஆகார நியமம். இந்த சாத்வீக உணவுகளை உட்கொள்ளும் பொழுதும் மனம் அமைதியாக ஆரம்பிக்கும். அப்படி அமைதியாகும் பொழுதும் நாம் இந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைவதற்கு அது மிகவும் எளிதாக அமைகிறது. இப்படிதான் பகவான் அதுக்கு நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். அந்த ஏகாக்கிரத்தன்மை ஏற்படும் பொழுதுதான் நமக்கு அந்த ஆத்மஸ்வரூபத்தை காணக்கூடிய வழி சித்திக்கும். அதனால இந்த ஆத்ம விசாரத்தை தவிர வேறு ஒரு உபாயம் இல்லை அப்படின்னு சொல்றார். அப்போ சிவப்பிரகாசம் பிள்ளை தன்னுடைய அடுத்த கேள்வியை சொல்றார். விஷய வாசனைகள், அதாவது நினைவுகள் அளவற்றவனவாய் கடலின் அலை போல தோன்றுகின்றனவே, அவைகள் எல்லாம் எப்போது நிற்கும் அப்படின்னு கேட்கிறார். சொரூப தரிசனம் கிளம்ப கிளம்ப நினைவுகள் எல்லாம் அழிந்துவிடும். மேற சொன்ன அந்த ஆத்ம விசாரத்தை தொடர்ந்து செய்ய இந்த சொரூப தரிசனம் நமக்கு கிளம்ப ஆரம்பிக்கும். அப்போ அது கிளம்ப என்ன ஆகும்னா, நம்ம மேலோட்டமாக அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கடல் அலைகள் போன்ற நினைவுகள் அமைதியாகி அது அழிந்துவிடும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது தொன்று தொட்டு வருகின்ற சகல விஷய வாசனைகளும் ஒடுங்கி சொரூப மாத்திரமாய் இருக்க முடியுமா? இது 14வது கேள்வி. முடியுமா முடியாதா என்கின்ற சந்தேக நினைவுக்கு இடம் கொடாமல் சொரூப தியானத்தை விடாப்பிடியாய் பிடிக்க வேண்டும். ஒருவன் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் நான் பாவியாக இருக்கிறேனே, எப்படி கடை தேரப் போகிறேன் என்று ஏங்கி அழுது கொண்டிருக்காமல் தான் பாவி என்ற எண்ணத்தையும் அறவே ஒழித்து சொரூப தியானத்தில் மூழ்கி இருப்பவனுக்கு அவன் நிச்சயமாய் கடை தேறுவான். நல்ல மனம் என்றும் கெட்ட மனம் என்றும் 2 மனங்கள் இல்லை. மனம் ஒன்றே. வாசனைகளே சுபம் என்றும் அசுபம் என்றும் 2 விதமாக உள்ளது. மனம் சுபவாசனை வயத்தால் நிற்கும் பொழுது நல்ல மனம் என்றும், அசுப வாசனை வயத்தால் நிற்கும் பொழுது கெட்ட மனம் என்றும் சொல்லப்படும். பிரபஞ்ச விஷயங்களிலும் பிறர் காரியங்களிலும் மனதை விடக்கூடாது. பிறர் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் இடத்திலும் துவேஷம் வைக்கலாகாது. பிறருக்கு ஒருவன் கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்து கொள்கிறான். இவ்வுண்மையை அறிந்தால் எவன்தான் கொடாதொழிவான்? தான் எழுந்தால் சகலமும் எழும், தான் அடங்கினால் சகலமும் அடங்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ந்து நடக்கிறோமோ அவ்வளவு நன்மை உண்டு. மனதை அடக்கி கொண்டிருந்தால் எங்கே இருந்தாலும் இருக்கலாம். இதுதான் பகவான் கொடுக்கிற விளக்கம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பகவான் நமக்கு சொல்றார். என்னன்னா, இந்த ஆத்ம ஞான விசாரம், சுய விசாரம் என்கின்ற நான் யார் என்ற விசாரத்தை என்னால் செய்ய முடியுமா முடியாதா?
நான் இதற்கு முன்னால் என்னுடைய இயல்பான வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன், நான்லாம் எப்படி இதெல்லாம் செஞ்சு கடை தர போகிறேன், இப்படியான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த ஆத்ம விசாரத்திலேயே முழு கவனத்தையும் செலுத்தி, அப்போ அந்த விசாரத்தில் அமர்ந்து ஈடுபடும் பொழுது அப்போ எழும் மனதில் எண்ணங்களை விசாரம் செஞ்சுக்கிட்டே போனோம்னா, அது எப்படி விசாரம் பண்ணுறது? ஒவ்வொரு எண்ணமும் எழுந்தாலும் இது யாருக்குண்டாயின அப்படின்னு விசாரம் பண்ணி அது எனக்கு என்று நிற்கும். அப்படி நிற்கும் பொழுது நான் யார் அப்படின்ற கேள்வி. இதுதான் கடவுள் ஸ்ரீ ரமண பகவான் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சாதனம், ஞான விசாரத்திற்கான ஒரு பயிற்சி. அதை தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த ஆத்ம ஒளி, இந்த ஆத்ம ஞானம் நம் வசப்படும். இங்கே நல்லவர் கெட்டவர் அப்படின்னா நல்ல எண்ணம் தீய எண்ணம் அப்படின்னு எதுவும் கிடையாது. எப்போ ஒரு மனநிலை நல்லவைகளை நினைக்கிறதோ அது சுபமான எண்ணங்கள் என்றும், எப்போ மனம் தீயவைகளை அசுப விஷயங்களை நினைக்கிறதோ அப்போ கெட்ட நிலை என்றும் சொல்கிறோம். அப்போது மனசில் நல்லது கெட்டதுன்றது கிடையாது, அதன் உள்ள வாசனைகள், அந்த மனதிலிருந்து எழும் எண்ணங்களின் தன்மையை வச்சு தான் அது சுபமா அசுபமா அப்படின்றத முடிவு பண்ணுறது. அந்த எண்ணங்கள் தான் செயலாக மாறுது. அந்த செயலை செய்வதால் இந்த சரீரம், இந்த மனம் கொண்ட அந்த ஆத்ம நிலையை நான் பாவி, நான் மிகவும் கொடுமையானவன் அப்படின்னுலாம் நமக்கு தோண ஆரம்பிக்குது. அப்போ உண்மையில் மனதில் எழும் எண்ணங்கள் தான் சுப அசுபமை தவிர அந்த மனம் ரெண்டு நிலைகளாக கிடையாது, அது ஒரே நிலை தான். இதுதான் பகவான் நமக்கு விளக்குறார். அதனால் அதை பற்றி எல்லாம் யோசிக்காம தொடர்ந்து ஆத்ம விசாரத்தில் நிலையாக நின்று ஒரு பிடிவாதமாக ஒரு ஸ்ரத்தையோட அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அது நமக்கு, அந்த ஆத்ம ஒளி நமக்கு கைகூடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒருவருக்கு நாம ஒரு விஷயங்களை செஞ்சோம்னா அது நமக்கு தான் நம்ம செய்கிறோம் அப்படின்றது எப்போ ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அப்போ அவன் மற்றவங்களுக்கு கெட்டது செய்ய மாட்டான். அப்போ தான் என்ற எண்ணம் எழுந்தால் எல்லாமே எழும். தான் என்ற எண்ணம், அதாவது நான் என்ற அகங்கார எண்ணம் அடங்கினால் எல்லாமே அடங்கும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை ஒரு தாழ்ந்த நிலையில், ஒரு தாழ்ந்த மனநிலையில நாம இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை உண்டாகும். மனதை அடக்கி கொண்டிருந்தால் நாம இங்கே தான் போய் தியானம் பண்ணணும், அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு தியானம் கூடும், எனக்கு இந்த இடத்துல போய் உக்காந்தா எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் மனதை அடக்கும் நிலையை நாம் தெரிந்து அதை அடக்கி கொண்டிருந்தாலே நாம் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அங்கே மனம் அடங்கக்கூடிய நிலையை நாம் பிடிக்கணும். அடுத்த கேள்வியாக, விசாரணை எதுவரையில் வேண்டும்? இது 15வது கேள்வி. மனதின் கண் எதுவரையில் விஷய வாசனைகள் இருக்கின்றனவோ அதுவரையில்
நான் யார் என்ற விசாரணையும் வேண்டும். நினைவுகள் தோன்ற தோன்ற அப்போதைக்கப்போதே அவற்றையெல்லாம் உற்பத்தி ஸ்தானத்திலேயே விசாரணையால் நசிப்பிக்க வேண்டும். ஒருவன் சொரூபத்தை அடையும் வரையில் நிரந்தர சொரூப ஸ்மரணையை கைப்பற்றுவானாயின் அது ஒன்றே போதும். கோட்டைக்குள் எதிரிகள் உள்ள வரையில் அங்கிருந்து வெளியேறிக் கொண்டிருப்பார்கள். வர வர அவர்களை எல்லாம் வெட்டி கொண்டே இருந்தால் கோட்டை கைவசப்படும். இந்த கோட்டையில் இருந்து எதிரிகள் என்பது மனதில் இருந்து எழும் எண்ணங்கள். அந்த எண்ணங்களை தொடர்ந்து வெட்டிக்கிட்டே வரணும். வெட்டிக்கிட்டே வர்றதுன்னா அந்த நான் யார் என்ற ஆத்ம விசாரத்தை விடாமல் பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிக்கிட்டேவும் அந்த நினைவுகள் தோன்ற தோன்ற எல்லாவற்றையும் அது உற்பத்தி ஸ்தானத்திலேயே விசாரம் பண்ணி அதை நாசம் பண்ணணும். நாசம் பண்ணுறதுனா என்ன? எண்ணம் எழும்பொழுது அதை பூர்த்தி பண்ண எத்தனியாமல் இந்த எண்ணம் யாருக்கு உண்டாயின அப்படின்றத விசாரித்து அது எனக்கு என்று பதில் வரும் பொழுது நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்கணும். அந்த நான் யார் என்ற கேள்வி கேட்பதற்கு மனதிலிருந்து பதில் கூற நினைக்கக்கூடாது. அது அப்படி நினைச்சோம் அப்படின்னா அது அஞ்ஞானத்தில் போய் விட்டுரும். இங்கதான் ஜாக்கிரதையாய் அதை செய்யணும். அதற்கு பதிலை மனதளவிலோ சொல்வடிவிலோ தேடாமல் உணரும் வடிவில் தேடணும். அது தேடும் பொழுதுதான் அந்த எண்ணங்கள் நாசமாகி உள்ளேயே அடங்கும். அப்படி அடங்க அடங்க கோட்டை கைவசப்படும் அப்படின்னு பகவான் விளக்கம் கொடுக்கிறார். இப்போ 16வது கேள்வி, சொரூபத்தின் இயல்பு என்ன? அதற்கு பகவான் ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா, யதார்த்தமாய் உள்ளது ஆத்மஸ்வரூபம் ஒன்றே. ஜக ஜீவ ஈஸ்வரர்கள் சிப்பியில் வெள்ளி போல் அதில் கற்பனைகள், இவை மூன்றும் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறைகின்றன. நான் என்கின்ற நினைவு கிஞ்சித்தும் இல்லாவிடமே சொரூபம் ஆகும். அதுவே மௌனம் எனப்படும். சொரூபமே ஜகம், சொரூபமே நான், சொரூபமே ஈஸ்வரன், எல்லாம் சிவ சொரூபமே. இதுதான் பகவான் கொடுக்கிற விளக்கம். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மஸ்வரூபம் அப்படின்றது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் நீ. அது ரொம்ப போராடி அடைய வேண்டிய நிலை கிடையாது. இந்த ஜகத், உலகம், ஜீவன், இந்த உயிர்நிலைன்னு சொல்லக்கூடியது, இந்த ஈஸ்வரர்கள், கடவுள் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, இவைகள் எல்லாமே சிப்பியில பார்த்தோம்னா உள்பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெள்ளி போல ஒரு பூச்சி இருக்கும். அது பார்த்தோடனே அது அப்படியே பிரகாசமாக இருக்கும். அது உண்மையான வெள்ளி கிடையாது. ஆனால் அந்த வெள்ளி பூசினார் போல ஒரு நிலை இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம கவனத்தை அது ஈர்க்கும். அதுபோல தான் இந்த ஜகத், ஜீவநிலைகள், கடவுள் நிலைகள், அந்த
மூர்த்திகள், மூர்த்தியோட சொரூபங்கள், இவைகள் எல்லாம் அப்படி நமக்கு முன்னால் வந்து உடனே முன்னால நிற்கும். அவைகள் அனைத்தும் கற்பனைகள் தான். இவை மூன்றும் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறைகின்றன. அந்த ஏக காலம், ஏக அப்படின்னா ஒன்று அப்படின்னு ஒரு அர்த்தம். அது எந்த காலம் அப்படின்னா அந்த ஆழ்ந்த உறக்கம், டீப் ஸ்லீப், ட்ரீம்லெஸ் ஸ்லீப், சுசுப்தி நிலை. அந்த நிலையில தோன்றி மறைந்து தோன்றுகிறது. அது அது ஜாகிரத் சொப்ன நிலைகள்ல இருக்குது. எப்போ நம்மளுடைய ஆழ்ந்த தூக்க நிலைக்கு நாம போறோமோ அப்ப அவைகள் மறைந்து விடுகிறது. அதே மாதிரி தான் ஆழ்ந்த தியானத்துல அந்த நிர்விகல்ப சமாதி நிலை அப்படின்ற இடத்துல இவைகள் எல்லாம் மறைஞ்சிருது. திரும்ப அப்போ அங்கிருந்து எப்ப நாம வெளிப்படைகிறோமோ அப்ப இது திரும்பவும் தோன்றுகிறது. நான் என்ற நினைவு கிஞ்சித்தும் இல்லாத இடமே சொரூபம் ஆகும். இந்த நான் என்கின்ற ஒரு எண்ணம் சிறிதளவும் இல்லாத இடம், அதுதான் அந்த ஸ்வரூப தரிசனம். அதுவே மௌனம் எனப்படும். அந்த மௌனம் அப்படின்றதான் மௌன வியாக்கியா அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் தன்னுடைய தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லுவார். மௌன வியாக்கியா அப்படின்ற ஆரம்பிக்கிற ஒரு இந்த ஸ்லோகங்களுடைய முதல் வார்த்தையே அங்கதான் ஆரம்பிக்கும். அது மாதிரி இந்த சொரூப தரிசனம் என்பது ஒரு மௌன நிலை. அந்த மௌன நிலையை வார்த்தைகளால் எப்படி விவரிக்க முடியும்? அந்த சொரூபமே ஜகம், அந்த சொரூபமே நான், அந்த சொரூபமே நீ, அந்த சொரூபமே ஈஸ்வரன், எல்லாம் சிவ சொரூபமே. இதுதான் பகவான் கொடுக்கிற விளக்கம். அடுத்து 17வது கேள்வி, எல்லாம் ஈசன் செயல் அன்றோ? இந்த கேள்விக்கு நாம அடுத்த காணொளியில விளக்கங்களை பார்க்கலாம். ஓம் சிவாய நமः.